2009 ஈழப் படுகொலைகளின் கொடுமைகளை தாங்க முடியாமல் சீமான் தமிழ்நாட்டின் அரசியல் மேடையில் ஏறினார். கதரும் கூட்டத்திடையே, அணுகும் போலீஸ் நிழல்களிடையே ஒரு தனி மனிதனின் சவால் தமிழ் எதிர்ப்பின் முதல் தீப்பொறியை பற்ற வைத்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணி போராட்டங்களை அடக்கியது. மழையில் நனைந்த சீமான் கைவிலங்குகளில், போலீஸ் வேன் கண்ணாடியில், அவரது கண்கள் நம்மால், ஆளுங்கட்சியின் அதிகாரத்திமிரால் நம் ஈழ மக்களை காப்பாற்ற ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற கையறு நிலையில் கண்ணீரில் ஒளிர்ந்தன. போராட்டக் குரல்கள் தோல்வியுற்றபோது முத்துக்குமார் தன்னையே நெருப்புக்கு இரையாக்கி உயிரை அர்ப்பணித்தார். தமிழ்நாட்டு அரசியல் வெளியில் தீப்புயல்கள் எழுந்தன. ஈழப் படுகொலை உண்மையை உணர்த்தின. தன் உயிரையே ஆயுதமாக்கி ஈழப்படுகொலையின் அநீதியை நாடெங்கும் முரசறைந்த மாவீரன். டிஎம்கே எதிராக ஏடிஎம்கே. கொள்கையில்லை, கோட்பாடில்லை, இலவசங்களின் போட்டி. 1000, 2000 டிவி, மிக்சி, தங்கம், மது, பிரியாணி பெருமைமிக்க தமிழர்களை இலவசத்திற்கு கையேந்தும் பிச்சைக்காரர்களாக்கியது. ஊழல் நாணயமானது. சீமானைப் போல் ஈழ இனப்படுகொலையின் வலியுணர்ந்த உள்ளங்கள் ஒன்று சேர நாம் தமிழர் கட்சி எழுந்தது. சீமான் சாதிமத சங்கிலிகளை உடைத்தார். சாதியால் பிரிந்து நின்ற தமிழர் புலிக்கொடியின் கீழ் தமிழராய் ஒன்றிணைந்தனர். தமிழ் முதலில். 2016 தமிழ்நாடெங்கும் சீமானின் வீரியமிக்க பரப்புரைகள். சிறிய கூட்டங்கள், பெரிய கனவுகள். ஓட்டுக்குப் பணமில்லை, இலவசங்கள் ஏதுமில்லை. நாம் தமிழர் கட்சி ஒரு விழுக்காடு பெற்றது தூய்மையான கொள்கையால் மட்டுமே. சோர்ந்து போகவில்லை. 2019 4.8 விழுக்காடு பெற்றனர். சீமான் இன்னும் வேகமாக, ஓய்வுறக்கம் இல்லாமல் களமாடினார். தமிழ் தேசிய சித்தாந்தம் இலவச வாக்குறுதிகளை விட வேகமாக பரவியது. வேசி ஊடகங்கள் சீமானின் செய்திகளை மறைத்தாலும், சீமானின் தம்பி தங்கைகள் இன உணர்வால் வலைதளங்கள் மூலம் தமிழ்நாடெங்கும் கொண்டு சென்றனர். கடின உழைப்பால் 4.8 விழுக்காடு பெற்றனர். 2021 7 விழுக்காடு ஓட்டுகள். ஓட்டுக்கு ஒத்த நயா பைசா கொடுக்கவில்லை. இலவசங்கள் இல்லை. சாதி பார்த்து போடாதே, அது எனக்கு தீட்டு. பெரிய மாநாடுகள் தமிழ்நாட்டை நடுங்க வைத்தன. சாதிக்கு அப்பால், மதத்திற்கு அப்பால் தமிழ் அடையாளம் லட்சக்கணக்கானோரை ஒன்றிணைத்தது. 2024 8.2% தேர்தல் ஆணைய அங்கீகாரம். நேர்மையால், எடு இணையற்ற கடின உழைப்பால் பெற்றது. 36 லட்ச தமிழர் இலவசங்களை நிராகரித்து தமிழ் இனத்திற்காய் நின்றனர். தமிழ் முதலில் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கவும். சாதி போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டன. மதம் மறக்கப்பட்டது. சீமான் போதித்தார், ஒற்றுமை பிளவை வெல்லும், கொள்கை ஊழலை வெல்லும். ஆற்றுவோரம், காடுகளில், கடலோரங்களில் சீமான் போதித்தார். ஆறுகள், மணல், மலைகள், மரங்கள், வனவிலங்குகளை பாதுகாக்கவும். மரங்களுக்காக, மாடுகளின் மேய்ச்சல் உரிமைக்காக போராடினர். தமிழ் நிலத்தின் ஆன்மா அதன் சுற்றுச்சூழலில் உள்ளது. 58 வயதில் ஊர் ஊராய் காலை நண்பகல் கொளுத்தும் வெயில், மாலை வரை வாகனப் பரப்புரை. அதன்பின் இரவு 10 மணி வரை பொதுக்கூட்டங்கள். மழையோ வெயிலோ பொருட்டில்லை. ஓய்வில்லா உழைப்பு. ஆனாலும் உற்சாகம் குறைவில்லை. தொடர்ந்த பரப்புரைகளால் மங்கும் குரல், தொண்டை வலி. ஆனாலும் தொடர்கிறான். தமிழ் இன விடுதலை ஒன்றே அவன் இலக்கு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும். கடவுள் செய்ய முடியாததை தன் மெய் வருத்தி செய்யும் முயற்சி சாதிக்கும். இது திருவள்ளுவ பெரும்பாட்டனின் சத்திய வாக்கு. பாட்டனின் வாக்கை மெய்ப்பிக்கும் சீமான்.
36 லட்சம் தமிழர். ஒரு விழுக்காட்டிலிருந்து 8.2 விழுக்காடு வரை சீமானின் இடைவிடாத கடின உழைப்பால், முயற்சியால் நாம் தமிழரின் புலிக்கொடிகள் தமிழ்நாடு முழுவதும் பறக்கின்றன. 58 வயதில் வளரும் மலைபோல் நிற்கும் சீமான். திருக்குறள் அவன் வேதம். இடைவிடாத சீமானின் முயற்சியால் தமிழ் தேசியம் மீண்டும் பிறந்தது. பெருங்காட்டுத்தீயாய் வளர்கிறது. இந்த பெருந்தீ திராவிட பதர்களைச் சுட்டெரிக்கும், சாம்பலாக்கும். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நம் சந்ததியினர் வளமாய் வாழ்ந்திட வாக்களிப்போம் விவசாயிக்கு. "2026 தமிழ்நாட்டின் முதல்வர் சீமான்.